அதை மாற்றணும். சிவனடியார் தான் மாற்ற முடியும். சிவனடியாரை விட்ட தேசுடைய பெரியோர் எங்க இருக்காங்க? தேசமுங்க நிலைமைக்கு தேசமிக்க பெரியார் யாரு? சிவனடியார் தான். இம்மண்ணை விளக்க வந்த பெருமக்கள் அல்லவா அவங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க? நடமாடும் கோயில் நம்பர். அவங்க நடமாடிக்கிட்டே இருக்கிறாங்க. உற்சவமூர்த்தி சிவன் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருப்பார் மூலட்டானத்துல. இவங்க நடமாடிக்கிட்டே இருப்பாங்க. பராவு சிவர்பார் அருளந்தி சிவம். ரெண்டு அர்த்தம். எல்லா இடத்துலையும் பரவின சிவர்னு ஒரு பொருள், நம்மளால பணிந்து பரவப்பட வேண்டிய சிவர்னு ஒரு பொருள். அழகா சொன்னார் அருளந்தி, எம்பெருமான் அருளந்தி. பராவு சிவம் அது அடியாருக்கு அந்த பெருமை கொடுத்துருக்காங்க. பெரியவங்க சொன்னதுதான், நான் ஒன்றும் தனியா சொல்லலை. நாதன் தனையும் நாதனது அம்புய பாதம் சேர்ந்து பரவின தமையும் பேதம் செய்வது பேதமை நீரென வேதம் கூறும் விழுப்பொருள் பொய்க்குமோ. கந்தபுராணம். மார்க்கண்டேயருக்கா யமனை உதைச்சு விட்டு கவனிங்களேன், அற்புதமான இடம் அது. உதைப்பட்டவர் மரளி, உதைக்க காரணம் மானி. மானிங்கிற மார்க்கண்டேயருக்காக மரளிங்கிற யமனை உதைச்சார் சாமி. விழுந்தான் போய் யமன் கேட்கறான், என்னங்க இப்படி அடிச்சு விட்டீங்களேன்னு. சாமி சொல்ற வணங்குறான். போற்றிடு தருமனை புராரி நோக்கியே சாற்றிடுகின்றனன் தயங்கு கண்டிகை நீற்றோடு புனைந்தமை நினையும் நீரர்வால் கூற்றுவன் யான் என குறுகுவாயலை. உன்னை எச்சரிக்கிறேன், சிவனடியாற்ற நீ போகக்கூடாது, நாம் செல்வோம். அவங்க உலக வாழ்வு முடிந்த உடனே நமது திருவடியில சேர்க்க நாமே செல்வோம். நீ யார்? யம தர்மராஜா. நீ உலக வாழ்வு வாடுறவங்களை அவங்க நன்மை பண்ணினா சொர்க்கத்துல போடு, பாவம் பண்ணினா நரகத்துல போடு. சிவனடியாட்ட உன் பாச்சா செல்லாது, போ. இத நக்கீரரும் சொல்றார். தொழுது நமனும் தன் தூதுவர்க்கு சொல்லும் வழுவில் சீர் காலத்தி மன்னன் பழுதிலா பக்தர்களை கண்டார் பணிந்தகல போமின்கள் எத்தனையும் சேர்த்தாக என்று யமதர்மராஜா சொல்றார். அவர் கீழே பல பேர் உண்டு. காலன், கூற்றுவன், கிங்கரன், இப்படி பல அவங்க கீழே அதிகாரிகள் உண்டு. கூப்பிட்றார், ஒரு மீட்டிங் மாதிரி போட்டார். யார்? யமதர்மராஜா. ஏ அப்பாக்களா, நான் கடவுரில் பட்ட அடி தாங்க முடியல, உங்களாம் எச்சரிக்கை பண்ணேன். எங்கேயாவது உங்களுக்கு இந்த பாசம் இருக்கு, யம தண்டம் இருக்கு, எரும மாடு இருக்குன்னு கிளம்பி போயிடாதீங்க. அங்கே போய் சிவனடியார் பூஜை பண்ணான்னா உதச்சாருன்னா தாங்க முடியாது. ஊருக்கு பூஜை பண்ணானா சிவனடியார் பாரு, ஒரு கும்பிட போட்டுட்டு எவ்வளவு சீக்கிரம் ஓட முடியுமோ ஓடுறத பாரு. அப்படி சொல்றார். யாரு? தொழுது நமனும் தன் தூதுவர்க்கு சொல்லு. ஏன்னா சிவனடியாரை பத்தி பேசும்போதே தொழுது தான் சொல்றார். தொழுது நமனும் தன் தூதுவர்க்கு சொல்லு. அதுக்கு தானே காலபாச திருக்குறுந்தொகைனே ஒண்ணு பாடினார் எம்பெருமான் அப்பரடிகள். இறையும் சொல் மறவே நமன் தூதுவீர் பிறையும் பாம்பு முடை பெருமாந்தமர் நரவம் நாரிய நல்லரும் சாந்திலும் நிறைய நீரணிவார் எதிர் செல்லலே. ஏய் யமதர்மா, விபூதி அணிஞ்சவங்கிட்ட போகாத, தொலைச்சு விடுவான் எம்பெருமான், சுட்டு விடுவான். துப்பாக்கியால் அல்ல, கையிலே நெருப்பு வச்சிருக்கான். ஏக்க பாட்டி சொன்னா அவனுக்கு தேவையில்லை. அவன் திருவுள்ளத்துல சங்கல்பம் பண்ணா போறோம், அவ்வளவுதான். என்ன வேணா நடக்கும். அப்பேற்பட்ட சுவாமி. காயில் உலகனைத்தும் கற்புடைகான் சாரலோன்னர் நமது பெருமானார் அடிகளார். உத்தம பெரியார் அல்லவா, மணிமணியா பாடினவர் அல்லவா. பேசும் குரலுக்கு இலக்கிதமா பேசியிருந்த மாசின் மணியின் மணி வார்த்தை பாடினருக்கு பாடியிருக்காரு அல்லவா. அது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணும். சிவனடியாருக்கு அத்தனை அந்தஸ்து, அத்தனை பெருமை. அவங்களாலதான் உலகம் வாழுது, அவங்களாலதான் சிவாலயங்களே பூஜை நடக்குது. சிவனடியாரால தான். எல்லாத்துக்கும் சிவனடியார் தான் பெருமை.